யூடியூபை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோவை டச் பண்ணி பார்க்குற வியூவர்ஸுக்கும் இந்த வீடியோவை தேடி பார்க்குற வியூவர்ஸ்க்கும் யூடியூப் சஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் இனிய வணக்கங்கள். உணவு பிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே நிறையா பேர் இருப்பாங்க. நான்வெஜ் அப்படின்னு சொன்னாலே நிறையா பேருக்கு உணவு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ ஒரு கான்வர்சேஷனில் கூட பார்த்தேன், பிரியாணியா மீன் குழம்பா அப்படின்னு எடுக்கும்போது மீன் குழம்பு தான் அங்கே ரொம்பவும் ஹைலைட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான ஃபிஷ்ஷில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய கெமிக்கல் ஐட்டம்ஸை ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த விதைகள் கூட நாட்டு விதைகள் யூஸ் பண்ணாமல் வேறு மாதிரியான விதைகள் வந்து கண்டுபிடிச்சி அதுதான் மகசூலை தருது அப்படின்ற வகையில் அந்த விதைகளையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கெமிக்கல் அப்படின்றது வந்து மாறிட்டே தான் வருது. எதுவுமே நம்ம இது வந்து கெமிக்கல் இல்லாமல் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்பவுமே ஆச்சரியக்குறியாக தான் இருக்குது. எதுவுமே கெமிக்கல் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிறதும் இல்லை, நம்ம கெமிக்கல் இல்லாத உணவுகளை சாப்பிட்றதும் இல்லை. அந்த வகையில் இந்த ஃபிஷ்ஷில் எந்த வகையான கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம சயின்ஸ் அறிவோம் சேனலில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னு கிடைச்சிடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன்கள் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிஷ் வந்து ஒரு நாள் வரதான் தாங்கும், அதுக்கு அடுத்த நாள் வந்து அது வந்து கெட்டு போயிடும். இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃபார்மாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து இந்த ஃபிஷ் மேலே ஆட் பண்ணுறாங்க. இது பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிணவரையில் பிணங்கள்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும், அதாவது ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்மாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கலை வந்து அந்த பாடி மேலே ஊற்றுறதா இருக்கட்டும், அந்த பாடி மேலே தடவுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும். அந்த கெமிக்கலை வந்து இந்த ஃபிஷ்ஷிங்கை வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபிஷ்ஷில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் நம்ம மனுஷங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மாலின் யூஸ் பண்ண ஃபிஷ்ஷை வந்து நம்ம சாப்பிடும்போது அதிகமாக கண்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு புற்றுநோய் வந்து வரும். புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது இந்த ஃபார்மாலின் யூஸ் பண்ணி செய்கிறதுனால. இது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியான வாந்தி, மயக்கம், இல்லைன்னா கண் எரிச்சல், மூக்கு எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. இந்த ஃபார்மாலின் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மால்டிஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்லேருந்து அதை வந்து டைலூட் பண்ணது தான் இந்த ஃபார்மாலின். ஃபார்மாலினோட பொதுவான இயல்பே புற்றுநோயை உருவாக்குறது தான். பொதுவாகவே மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி செல்சியஸ், அதாவது கரெக்டான மெயின்டைன் பண்ணுற இந்த செல்சியஸ் இருந்தால் அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால இந்த ஃபார்மாலின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஃபிஷ்ஷை பிடிக்கிற இடத்துலேருந்து அதை சேல் பண்ணுற இடம் வந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் ஒரு சேஃபஸ்ட்டுக்காக இவங்க வந்து ஃபார்மாலின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில கூட இவங்க ஃபிஷ் வந்து ரொம்பவும் புதுசாகவே தெரியணும் அப்படின்றதுக்காக அமோனியாவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மாலினை எப்படி இந்த ஃபிஷ்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ்ஷை வந்து கோல்டு வாட்டரில் வந்து ஒரு 1 hour வச்சிங்க அப்படின்னா இதில் உள்ள 61% ஃபார்மாலின் வந்து ரிமூவ் ஆகிடும். அதை விட சிறந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனை வந்து 1 மணி நேரம் உப்பு தண்ணியில் வச்சிங்கன்னா 90% ஃபார்மாலின் வந்து இதுலேருந்து வெளியே வந்துடும். அரிசி கழுவின தண்ணியில் இந்த மீனை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா 70% ஃபார்மாலின் வந்து வெளியே வந்துடுது. ஃபார்மாலினை ஃபிஷ்ஷில் மட்டும்தான் கலக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, விரைவாக கெட்டு போகக்கூடிய, அதாவது சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய எல்லா வகையான ஃபுட்ஸ்லேயும் இந்த ஃபார்மாலின் வந்து கலக்கப்படுது. அதாவது பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இந்த ஃபார்மாலின் கலக்கப்படுது. பழங்கள் வந்து ரொம்பவுமே சீக்கிரமாக எளிதில் கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். இந்த பழங்களுக்கு மேலே ஸ்ப்ரே மூலயமா இந்த ஃபார்மாலினை வந்து ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணுறாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மாலினை பழங்கள்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்களை வந்து உப்பு தண்ணியில் கழுவி அதுக்கப்புறமா சாப்பிட்றது மூலயமா 98% வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபார்மாலின் வந்து வெளியேற்றப்படுது. இந்த ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபிஷ்லேருந்து இந்த ஃபார்மாலின் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வினிகர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணுது. அதாவது 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் 1 கப் அந்த வினிகரை வந்து ஆட் பண்ணிட்டு அதனால் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன வாஷ் பண்ணுறீங்களோ, அதாவது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஒரு 15 to 20 minutes அதில் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா 98% ஃபார்மாலின் வந்து ரிமூவ் பண்ண முடியுது. இது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சயின்ஸ் அறிவோம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய பார்க்கறதுக்காக நம்ம சயின்ஸ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது உமாசங்கரி மற்றும் எடிட்டிங் பார்ட்னர் சக்திவேல் ராஜன். நன்றி.